Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. அதிமுக தாவேக கூட்டணி அமைந்தால் பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேற்றப்படுமா என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உறுதி செய்ய வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் தெரிவித்துள்ளார். நாமக்கல்லில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், கந்துவட்டிக்கான சட்டத்தை தமிழக அரசு தீவிரப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். கூட்டணி என்பதை இவருதான் சொல்லிட்டு இருக்காரு தவிர சொல்ல வேண்டிய கட்சி தாவேகாவின் சார்பில் இதுவரைக்கும் யாருமே நாங்க அதிமுகவோட போறோம், பிஜேபியோட போறோம் என்பது மாதிரியான செய்திகள் எதுவும் அந்த தரப்புல இருந்து யாருமே சொல்லல. இவங்கெல்லாம் இவங்க வந்துட்டாங்கன்னு பொது உட்பட காமிக்கிறாங்க. தாவேகாவுக்கு ஏதோ ஒரு இந்த மாதிரியான ஒரு நிர்பந்தத்தை உருவாக்குவதன் மூலமாக தன்னுடைய அணிக்கு கொண்டு வருவதற்கான ஒரு நிர்பந்தத்தை உருவாக்குகிற தந்திரத்தோடு தான் இத்தகைய கருத்துக்களை பரப்புவது, இந்த மாதிரி கொடியை பிடிச்சி ஆற்றுவது போன்ற விஷயங்கள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதா நினைக்கிறாங்க. அதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைந்தன்மையை தான் நினைக்கிறாங்க. ஏன்னா ஏற்கனவே பிஜேபியோட அதிமுக கூட்டணி என்பது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும். பிஜேபி எங்களுடைய கொள்கை எதிரி என்று நடிகர் விஜய் அவர்கள் ஏற்கனவே அவர் தெளிவுபடுத்தியிருக்காங்க. இத்தகைய சூழ்நிலையில் அதிமுகவோட வர்றாங்கன்னா பிஜேபி அதிமுகவோட கூட்டணிக்கு வர்றாங்கன்னு தான் அர்த்தம். இல்லை என்றால் அதிமுக பிஜேபியை கரட்டி விட போகிறதா என்கிற கேள்விக்கு எடப்பாடி அவர்கள் பதில் சொல்லுவார். பட் எப்படி இருப்பினும் இதை உறுதிப்படுத்த வேண்டியது தாவேகா தரப்பு தான். தாவேகா தரப்புல இருந்து கடுகளவு செய்தி கூட இந்த மாதிரியான ஒரு அணியில் நாங்கள் சேரப்போகிறோம் என்பதற்கான செய்தி வரவில்லை. ஒருவேளை அது எடப்பாடி அவர்களுடைய ஆசையாக இருக்கலாம்.